கும்பராசி அன்பர்களுக்கு எதையுமே பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணாதிசயம் இருக்கும். பாயிண்ட் 2, இவங்களுக்கு எல்லா சாராம்சமும் தேவை. லைஃப்பில் மற்றவங்க என்ன கேலி பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க, எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. அந்த மைனஸை சொல்லும்போது இவங்க அதை பாசிட்டிவாக எடுத்து ஜெயிச்சு காமிப்பாங்க. அதாவது ரெஸ்ட்டே இல்லை, அவங்க லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடவுள் என்ன ஓட விட்டே இருக்காரு. என்னைக்கா ஒரு நாள் ஒரு ஃப்ரீயாக விட மாட்டாங்களா? ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னா அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் ஒரு கோயில் இருக்குது. ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி என்பர்கள். ஸோ இவங்க எந்த முருகர் வழிபாடு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்? கும்பராசி அன்பர்களுக்கு இவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எதையுமே பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணாதிசயம் இருக்கும். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, இவங்களுக்கு எல்லா சாராம்சமும் தேவை. 24 ஹவர்ஸ் வேலை பண்ணால் அதுவும் பிடிக்காது. 24 ஹவர்ஸ் நான் ஃப்ரீயாக இருந்தால் அதுவும் பிடிக்காது. அதே சமயத்தில் 24 ஹவர்ஸ் காசிப்ஸ் பேசினா பிடிக்காது. காசிப்ஸே பேசலைனாலும் பிடிக்காது. எனக்கு எல்லா சப்ஜெக்டும் அவங்களுக்கு தேவை. நான் சொல்கிறது ஒரு இலையில் எப்படி பொரியல் சாம்பார் எல்லா விஷயமும் அவங்களுக்கு தேவை. எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு பேசுகிறதுக்கும் ஆள் தேவை, அவங்க பேசுகிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் ஆள் தேவை. அதே சமயத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் மற்றவங்க என்ன கேலி பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க, எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியறது. அவங்கக்கிட்ட ஒரு மைனஸ் இருந்தால் அந்த மைனஸையே எல்லோரும் சொல்லுவாங்க. அந்த மைனஸை சொல்லும்போது இவங்க அதை பாசிட்டிவாக எடுத்து ஜெயிச்சு காமிப்பாங்க. இதுதான் கும்பராசியில் இருக்கவங்க. நீ என்ன மைனஸ் தானே சொல்கிற அப்படி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே விஷயத்தை அதாவது அந்த நீங்கள் தெலுங்கு படத்துல எல்லாம் இது இருந்துருக்கும், ரஜினி சார் படத்துல எல்லாம் ஒன்று இருக்கும். அங்கேருந்து ஒன்று வீசுவாங்க, அது திருப்பி பிடிச்சி திருப்பி வீசுவார். ஸோ இது வந்து கும்பராசிக்கு ஒரு இயல்பு. அது இத்தனை லைஃப்லேயும் அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ரெஸ்ட்லெஸ் லைஃப்னு சொல்லுவாங்க. அதாவது ரெஸ்ட்டே இல்லை, அவங்க லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடவுள் என்ன ஓட விட்டே இருக்காரு. என்னைக்கா ஒரு நாள் ஒரு ஃப்ரீயாக விட மாட்டாங்களா? ஒரு பீஸ்ஃபுல்லாக பேசுகிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்பகத்தன்மையை தேடுவாங்கம்மா அவங்க. ஓகே, நம்பகத்தன்மை. நம்பி ஒருத்தட்ட ஒரு விஷயத்த சொன்னால் பதறிக்கிட்டே சொல்லுவாங்க. பாதி சொல்லுவாங்க, மீதி முழுங்குவாங்க. இந்த இயல்பு அவங்கக்கிட்ட போயிடுச்சு நிறையா. பல பேர்த்துக்காக மாற்றி 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 இயல்பு போயிடுச்சு. அவங்க மன நிம்மதிக்கும் மன ஆறுதலுக்கும் மன சந்தோஷத்துக்கும் மன தெளிவுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னா அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், பெரிய மன நிம்மதியை கொடுக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போகிறாங்க. எங்கே இருக்குது சார்? சிறுவாபுரி. ஓகே, முருகன் கோயில். ஓகே, ரொம்ப அற்புதமான கோயில். சூப்பர் சார், சூப்பர். பொதுவாகவே முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது கௌமாரம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் இருக்குது. விநாயகருக்கு வழிபாடு பண்ணுறது கானாபத்தியம்னு சொல்லுவாங்க. சிவபெருமான வழிபாடு பண்ணுறது சைவம்னு சொல்லுவாங்க. பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுறது வைணவம். அம்பாளை வழிபாடு பண்ணுறது சாக்தம். முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது கௌமாரம். இந்த கௌமார வழிபாடுங்கிறது சாதாரண வழிபாடு கிடையாது. இன்றைக்கி உலக பக்தர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அதில் விநாயகப் பெருமானை வழிபடுபவர்கள் நிறையா இருப்பாங்க. அதே மாதிரி உலக பக்தர்கள்னு சொன்னால் யாரெல்லாம் தமிழராக இருக்கிறோ அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா முருகனை வழிபடுவாங்க. ஏன்னா தமிழ் கடவுளாக முருகப்பெருமான். இன்றைக்கி ஹிமாலயாஸில் பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் திருக்கோயில் இருக்குது. எல்லா ஊர்கள்லேயும் முருக பக்தர்கள் அதிகம். தைப்பூசம் பார்த்திங்கன்னா மலேசியாவில் பத்திகேஃபில் பார்த்திங்கன்னா முதுகில் அழகு குத்திண்டு அவ்வளோ சிறப்பாக வழிபாடு பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆலயங்கள் 12 ராசி. இந்த ராசிக்குண்டான கஷ்டங்கள் என்ன, இந்த ராசி என்னென்ன ஒரு சின்ன சின்ன இதில் படுறாங்க, அதுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் லைஃப் மாறுமா அப்படின்னு 12 கோயில் முருகப்பெருமானுடைய கோயிலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது முருகர் எல்லா இடங்கள்லையும் இருக்கார். எல்லா இடங்கள்லையும் ஒரு அனுபவம், வித்தியாசமான அனுபவம். நான் வந்து வருஷத்துக்கு 3 முறை 6 படை கோயில் போவேன். அந்த 6 படை கோயிலில் நிறைய நம்மளுடைய தெரிந்தவர்கள் அன்பர்கள்லாம் கூட்டிகிட்டு போவேன். அப்படி போகும்பொழுது சென்னையிலேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் போவோம். திருச்செந்தூர்லேருந்து அப்படியே திருப்பரங்குன்றம், அப்படியே ஒவ்வொரு கோயிலாக வருவோம். நீங்கள் ஒவ்வொரு கோயிலையும் உட்காந்து நல்ல தியானம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமான சக்தி,
ஒவ்வொரு விதமான ஒரு இயக்கம், ஒவ்வொரு விதமான மாறுதல், ஒவ்வொரு விதமான அனுபவத்தை முருகப்பெருமான் கொடுக்குறாரு. நான் பழனியில் போய் உட்கார்ந்து போகர் சித்தர் சந்நிதியில் போய் உட்காரும் பொழுது ஒரு விதமான உடல் மாற்றமும் ஒரு விதமான உணர்வுகளும் மாறுது. அதே சுவாமி மலையில் உட்காரும்போது வேறு விதமான தன்மைகள். என் கூட வந்தவங்க கல்யாண விஷயத்துக்காக வந்திருக்காங்க. கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி கோயிலுக்கு போய்ட்டு திருப்பரங்குன்றம் போகிறோம், சுவாமிக்கு மாலை வாங்கி சாத்துறோம், கரெக்டாக 3வது மாதம் அவங்களுக்கு நிச்சயமாகிறது. ஓகே. அதே சமயத்தில் திருச்செந்தூருக்கு போகிறோம், தீராத பிரச்சனைமா, அவங்க வேலையில் சாதாரண பிரச்சனை இல்லை, கொடுமையான பிரச்சனை. அவர் சொல்கிறார், சார் உங்கள் கூட நாங்கள் திருச்செந்தூர் வரோம். உள்ள திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வெளில வராங்க, கரெக்டாக 2 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த வேலை இருந்த இடத்துல அவங்கள திருப்பி கூப்பிட்டு நல்ல நிலையில் இப்போ ராஜா மாதிரி இருக்காருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கார். ஓகே. இதெல்லாம் என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சன்னிதானம் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுமா. கண்டிப்பாக கண்டிப்பாக. கிருபானந்த வாரியார் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார், வயலூர் முருகப்பெருமானை சொல்லாத இடமே கிடையாது. அவருக்கு அத்தனை முருகர் கோயிலும் அத்துப்படி, ஆனால் வயலூர் எம்பெருமானை எல்லா இடங்கள்லையும் போய் சொல்லுவார். அந்த எம்பெருமானை கூடவே கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை தந்தவர் முருகப்பெருமான். கண்டிப்பாக. காஞ்சி மகாபெரிவர், காஞ்சி மகாபெரிவர் வந்து ஒரு தடவை தன்னுடைய சிஷ்யர்களோட போகிறாங்க. அப்போது யானை மேலே, அப்போல்லாம் அந்த காலத்தில் யானை மேலே வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகும்பொழுது எல்லாரும் கூட இருக்கிறவங்கெல்லாம் அந்த வரும்போதெல்லாம் சொல்லிட்டு வருவா, பெரியவாவுடைய அனுகிரகத்தில் நாங்கள் கூடவே எப்போவுமே இருப்போம், எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் கூட இருப்போம், இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் அதை கேட்டுட்டே வர்றார். கேட்டுட்டே வரும்பொழுது என்ன ஆகிறது, ஒரு இடத்துல இப்படி போகும்போது யானை வந்து குழியில் இறங்குது. ஒரு குழியில் இறங்கும்போது ஒரு ஆட்டம் ஆடும்ல, யானை லேசாக தடுமாறினோடனே நின்னவங்க பூரா செதறி அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. செதறி அடிச்சுட்டு ஓடின உடனே டப்புன்னு அவர் என்ன பண்ணுறார், முருகா அப்படிங்கிறார். அப்போது மகாபெரிவா வந்து அவரே சிவஸ்வரூபம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், அவர் பூஜை பண்ணுறது சந்திரமௌலீஸ்வரர். அவர் இருக்கிற இடம் காஞ்சிபுரம். இப்போ காமாட்சி அம்பாள் அங்கே இருக்கார். அவருக்குன்னு குலதெய்வம் ஒரு தெய்வம் இருக்குது. ஆனாலும் ஏன் முருகாங்கிற ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப கஷ்டம் வரும்போது, ரொம்ப வலி இருக்கும்போது, ரொம்ப வேதனை இருக்கும்போது ஃபஸ்ட்டு அம்மானு கூப்பிடுவோமா, அடுத்தது கதறி எழுத அப்பான்னு அழுவோமா, 3வது யாரை செய்வோம்னா நம்ம இஷ்ட தெய்வத்தை கூப்பிடுவோமா, 4வது தான் மற்ற தெய்வங்களை நாம் வந்து வழிபடுவோம் அப்படின்னு மகாபெரிவா வந்து சொன்னார். அந்த மாதிரி முருகன்கிற வழிபாட்டுக்கு, முருகன்கிற நாமத்துக்கு ஏதோ ஒரு குடுப்பினை நாம் 2 பேர் உட்காந்து இதை பேசுகிறோம், இந்த குடுப்பினையே அவன் அருளால் இருந்தால் தான் முடியும். அதுதான் அப்பேற்பட்ட அந்த அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி 12 ராசிக்கும் எடுத்து பார்க்க. கண்டிப்பாக சார். அதாவது வந்து ஆறுமுகனை அருளிடும் தினமும் அனுதினமும் ஏறுமுகமே அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. முருகனை நினச்சாலே வந்து தினசரி ஏதோ ஒரு முன்னேற்றத்தை நோக்கி கண்டிப்பாக நம்ம போயிட்டே தான் இருப்போம்.